Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் with chocolate cream cheese frosting எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ஒரு டேஸ்டியான எக்ஸலென்ட்டான ஒரு கேக் ரெசிபி. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிரலாம். இதுக்கு நீங்க இந்த frosting தான் யூஸ் பண்ணுங்கிறதுல உங்ககிட்ட இருக்க பட்டர் cream நீங்க சாக்லேட் மெல்ட் பண்ணி நான் சொல்ற ப்ரொசீஜர்லயே நீங்க சாக்லேட் பட்டர் cream frosting செய்யலாம். இல்ல சாக்லேட் whipped cream frosting செய்யலாம். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ல ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு இப்போ நம்ம dry ingredients ரெடி பண்ணிரலாம். அதுக்கு பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வெச்சுக்கங்க. அதுல 1 கப் அதாவது 150 கிராம் மைதா, 6 டேபிள் ஸ்பூன் 24 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு அதையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அதை நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஓரமா வச்சுட்டு அடுத்தது வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 2 முட்டை அதை உடைச்சு நல்லா ஃப்ராத்தியா வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல பீட் பண்ணிக்கங்க. அது கூட 1 கப் அதாவது 200 கிராம் சர்க்கரை சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல 1/3 கப் அதாவது 80 ml வாசம் இல்லாத எண்ணெய், அப்புறம் 1/2 கப் 125 ml கட்டி இல்லாத தயிர், கடைசியா காஃபி மிக்சர் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றி சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்துன எல்லா பொருளையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸும் இப்போ இது கூட சேர்த்திடலாம். இதை கலந்து விடுறப்போ ரொம்ப போட்டு பீட் பண்ணிடாதீங்க. அது கம்பைன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பாச்சுலா வச்சு ஜென்டலா கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 6 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அவனும் ஹீட் ஆகி ரெடியா இருக்கு. நம்மளோட பேட்டரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வந்துடலாம். இத 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 30 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஆனா நம்ம ஒரு 25 நிமிஷம் இருக்கிறப்பவே நம்ம போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டைமரை 25 நிமிஷத்துக்கு செட் பண்ணிட்டு நம்ம இதை கொண்டு போய் அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். பேக் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ கேக் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. கேக் ஃபுல்லா பேக் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியா கேக்கோட சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எதுவும் ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் போல கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு வயர் ரேக்குக்கு மாத்திடலாம். ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு. நான் கேக்கோட ஓரங்களை இந்த மாதிரி கத்திய வச்சு எடுத்து விடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்ல நம்ம கேக்கை மாத்திடலாம். இந்த கேக் ரெண்டும் கம்ப்ளீட்டா கூல் ஆகிற வரைக்கும் இந்த வயர் ரேக்லயே இருக்கட்டும். சூடா இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் மெல்ட் ஆயிடும். இந்த டைம்ல நம்மளோட சாக்லேட் கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை உங்க கேக் ஆறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ராஸ்டிங் வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 80 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கங்க. இது கூட 220 கிராம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க கிரீம் சீஸ் அதையும் சேர்த்துக்கங்க உள்ள. இப்போ அது ரெண்டும் ஜஸ்ட் கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை பீட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட 330 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு சைடில் ஒட்டி இருக்கிற சர்க்கரை கீழே இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும்.
நான் ஆல்ரெடி பிளெயின் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இப்போ இது கூட 150 கிராம் டார்க் சாக்லேட்டை ஜஸ்ட் மெல்ட் மட்டும் பண்ணி கூல் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணேன். நீங்கள் ஆக்சுவலாக டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட அதை மெல்ட் பண்ணிக்கலாம். இது ஆடுறப்போ லைட்டாக ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் தேவை. ஏன்னா நார்மலாகவே க்ரீம் சீஸ்க்கு ஸ்டிஃப் பீக் இருக்கிற நேச்சர் கிடையாது. அதனால இந்த மாதிரி நம்ம செட்டான சாக்லேட் ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப எடுக்கவே முடியாத அளவுக்கு ஹார்டும் ஆயிடக்கூடாது. அப்படி ஒரு வேலை ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு 20 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பீட் பண்ண அந்த ஃப்ராஸ்டிங் நல்லா டைட் ஆகுற மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் பைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே க்ரீம் சீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்காது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலால திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி டைட்டாகவும் இருக்கணும். அப்போ வந்து நம்ம பைப் பண்ணுறப்போ அதோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பைப் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ் நாசில் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அது இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சுருங்க. அப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஸ்பஞ்ச் கேக்கும் கூலாய் ரெடியா இருக்கு, ஃப்ராஸ்டிங்கும் ரெடி ஆயாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ் க்ரீம் கொடுத்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் நம்ம ஸ்பஞ்சு 4 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் லேயர் வைங்க. இப்போ இந்த க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. என்னோட கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா சுகர் சிரப் எதுவும் ஆட் பண்ணல. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வச்சுட்டு க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மீதி 2 லேயர்ஸும் வச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. க்ரீமை கேக்கோட சைட்ஸ்லையும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எக்ஸஸ் க்ரீமை வந்து ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஈவனான ஃபினிஷ் கிடைக்கும். ஒரு டிஷ்யூ வச்சு கீழே ஒட்டி இருக்கிற க்ரீமையும் எடுத்துருங்க. நான் இன்னைக்கு சாக்லேட் கனாஷை வச்சு ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு 50 கிராம் டார்க் சாக்லேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்திட்டு மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துட்டு மீதி இருக்கிற க்ரீமை சென்டர்லையும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் வேகமாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. இல்லாட்டி சாக்லேட் உடனே ஹார்ட் ஆயிரும். அப்புறம் மேலே இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சு டிசைன் கொடுக்குறேன். கடைசியாக இந்த மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸை நான் மேலே தூவி விடுறேன். கீழே கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்ததுனால அந்த நாசிலை வச்சே கீழே சும்மா டிசைன்ஸ் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சாக்லேட் கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.